கர்நாடகா துணை முதல்வர் பேசும்போது கூட அவர் கருத்து சொல்லும்போது கிட்டத்தட்ட இது கலவரமாக போயிடக்கூடாது. அந்த அந்த அர்த்தத்தோட பேசுகிறேன். ஓசூருக்கு 50,000 பேர் வந்துட்டு போகிறாங்கன்னா என்ன அர்த்தத்தில் சொல்கிறாரு? அப்போ திரும்ப வந்து ஒரு மொழிப்போர் மாதிரியோ இல்லை ஒரு இந்த எல்லை பிரச்சனை மாதிரி இது வருமோன்றது இல்லை இது பல விஷயங்களுக்கு இந்த இதை டூலாக பயன்படுத்திக்கிறாங்க. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசாங்கம் வந்து பல குற்றச்சாட்டுகள் இருக்குது. அது கன்னடம் ப்ளஸ் ஹிந்திங்கிற பிரச்சனை போயிட்டுருக்கு. இது எல்லாம் ஒரே மேட்ரு, இந்த தக்லைஃப் மேட்ரை வச்சு எல்லாத்தையும் அவங்க வந்து சமாதானம் பண்ணிக்கிறாங்க. நம்மளை யூஸ் பண்ணி தம்பி இந்த ஆட்டோவில் இருக்க டயரை கட்டுங்கிற மாதிரி தான் இந்த பிரச்சனையை வச்சு அவங்க வந்து டைவர்ட் பண்ணுறாங்க. இதில் கமலஹாசன் எடுத்த இந்த முடிவு இருக்கு இல்லையா, உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம். ஒரு தமிழனாக அவர் வந்து இன்னைக்கு செஞ்சிருக்கக்கூடிய இந்த விஷயம் வந்து உண்மையிலே எனக்கு பணம் தேவையில்லை. அது இவ்வளோ ஹெக்டிக் போனதுக்கு அப்புறம் ஒரு மனுஷன் முடியவே முடியாது. எனக்கு இந்த கர்நாடகாவில் ரிலீஸ் பண்ணால் ஒரு 5 கோடி கிடைக்குமா? அந்த 5 கோடியும் வேண்டாம், உனக்கு நான் மன்னிப்பு கேட்கவும் மாட்டேன் அப்படிங்கிறதுல உயர்ந்து நிற்கிறார். அதில் பிடிவாதமாக நிற்கிறார், உயர்ந்து நிற்கிறார். அவர் சொல்கிற திரும்ப சொல்கிற விஷயம், நான் தப்பாகவே பேசலை, எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? தப்பாக கேட்டிருந்தா ஒரு ஒரு வார்த்தை தவறி பேசியிருந்தாலோ டங் ஸ்லிப்பாக இருந்தாலோ அது மாதிரி நம்ம நடந்தால் கூட மன்னிப்பு கேட்கறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அவர் தப்பாகவே கேட்கலையே, நல்ல விஷயத்துக்காக சொல்கிறார் அவர். அதை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு மன்னிப்பும் கேளுங்கன்னா என்ன அர்த்தம் அது? ஓகே.